எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். ஒரு வழியா நேற்றுக்கு இந்த உண்டியல என் ஹஸ்பண்ட் கையால் உடைச்சிட்டேங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்ததை கையில் எடுத்து என்றது ஒரு தனி சுகந்தாங்க. சரி, நீ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? அப்போ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஷார்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த உண்டியலை நான் நியூ இயருக்கு முன்னாடி வாங்கல, ஜனவரி மந்த் எண்டில் தான் வாங்கினேன். ஒரு வழியா இது செப்டம்பர்ல நிறைஞ்சிருச்சு. வாங்க எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். 500 ரூபாயில 8 இருந்துச்சுங்க, 200 ரூபாயில 3, 100 ரூபாயில 18, 50 ரூபாயில 4, 20 ரூபாயில 16, 10 ரூபாயில 6, 5 ரூபாயில 35, 2 ரூபாயில 30, 1 ரூபாயில 35, டோட்டலா 7250ங்க. ரவுண்ட் ஃபிகரா வந்துச்சானா இல்லைங்க, இன்னும் ஒரு 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஏன்னா அது 2 ரூபாய் அடிக்குங்க. அதை கொஞ்சம் கருகருன்னு இருந்தது. அது சென்டிமெண்டா நெக்ஸ்ட் வண்டியில போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். அதனாலதான் கணக்குல வரல. நிறைய பேருக்கு இது சின்ன அமௌண்ட்டா தெரியலாம், நிறைய பேருக்கு பெரிய அமௌண்ட்டா தெரியலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அமௌண்ட் தான். இது முழுக்க வீட்டு செலவில் நான் மிச்சம் பண்ணி சேர்த்த காசு தான். ஸோ இதை நான் எந்த ஃபார்மேட்டில் சேர்த்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது என்னோட டைரியோட பின்பக்கம். இதில் 1 இயர் கேலண்டர் இருக்கும். இந்த கேலண்டரை தான் நான் டைம் டேபிள் மாதிரி மாற்றிட்டேன். அது எப்படின்னா, ஜனவரி 1 டு ஜனவரி 31 டேட்டை நான் 1ஆம் தேதி 1 ரூபா, 2ஆம் தேதி 2 ரூபான்னு ஜனவரி 31 வரை போட்டிருப்பேன். ஸோ பிப்ரவரி 1லேருந்து 32, பிப்ரவரி 2ஆம் தேதி 33 ரூபா அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா 1 ரூபா சேர்த்து எழுதி வச்சுட்டேன். இதில் 365 நாளும் பணம் சேமிக்கணும், அதுதான் கணக்கு. என்னால் டெய்லியும் போட முடியல, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்பெல்லாம் காசு கிடைக்குதோ அப்பெல்லாம் காசை உண்டியல்ல போட்டுட்டு இதில் டிக் பண்ணிடுவேன். நான் ஆர்டர் வைஸாக போடலை. 20 ரூபா கிடைச்சா 20 ரூபா, 300 ரூபா கிடைச்சா 300 ரூபான்னு அப்படி கிடைக்கிறது எல்லாமே இதில் போட்டுட்டு இருந்தேன். டோட்டலாக 67,161. பட் என்னால் அதில் ஒரு 10 to 12% தான் சேர்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்று தான், நம்ம எவ்வளோ சேமிக்கிறோங்கிறது செகண்ட் தான், ஆனால் நாம் சேமிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்களும் சேமியுங்க. நான் 2வது உண்டியலில் சேர்த்த ஆரம்பிச்சிட்டேன். அது டிமார்ட்டில் தான் வாங்கினேன். அக்டோபர் மந்த் கிராசரி வீடியோவில் அந்த உண்டியல் காமிச்சிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் 2025 இருந்து உண்டியலில் காசு சேர்த்த ஆரம்பிங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி உண்டியலில் காசு சேர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்களும் நிறைய பணம் சேர்த்த என்னோட வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்க இந்த வருஷம் எவ்வளவு சேவ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.